ஜெயலலிதா அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து சினிமாவில் பெரிய ஹீரோயின், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிரபலமான, அதான் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக பிடிச்ச நடிகை. ரெண்டாவது நல்ல நடனம் ஆடுறவங்க. அப்புறம் அரசியலில் வந்து பெரிய தலைவி. இதெல்லாம் தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. ஆனால் நானும் அவங்களும் அந்த காலகட்டத்தில் கலாட்டா கல்யாணம், பொம்மலாட்டம், அப்புறம் நிறைய படங்கள், சுமதியன் சுந்தரி, மோட்டார் சுந்தரம்பிள்ளை, இந்த மாதிரி படங்களில் நாங்கள் நடிக்கும்போது தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கற்றுக்கிட்டதோ இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கினதோ, இப்படி நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து அந்த ஷூட்டிங் டைமில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியம். அது நிச்சயமாக எல்லோரும் இதை வந்து தெரிஞ்சுப்பீங்க, அப்புறம் ஆச்சரியப்படுவீங்க. அவங்க வந்து பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க. இதை வந்து என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, குன்னக்குடி அவர் வந்து டெய்லி கிளாஸ் எடுப்பார், அவங்க பாட்டு கற்றுக்கிட்டாங்க. அதை தவிர வீணை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால அந்த வீணையை வந்து அவங்க சந்தோஷத்துக்கு சுயமாக வீட்டில் தனியாக உட்காந்து வாசிப்பாங்களே தவிர ஒரு கச்சேரியாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போச்சு. ஆனால் பாட்டு வந்து அவங்க வந்து தெய்வீக பாட்டு, அதாவது மாறி வரும் உலகத்திலே நீ மாரியம்மான்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. முருகன் பேர்லேயும் பாடியிருக்காங்க. இப்படி பல பக்தி பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் வந்து கூட அதை வந்து ரெக்கார்டிங் ஆன உடனே, அந்த காலத்தில் வந்து 2-in-1 ஒரு சின்ன ரேடியோ, நாங்கள் ஷூட்டிங் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு சாங் வந்து மறுநாள் ஷூட்டிங் இருக்கும். அந்த ஷூட்டிங்க்காக நாங்கள் அந்த பாட்டை கேட்டு இல்லை அந்த மூமெண்ட்டை எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நாங்கள் 2-in-1 நாங்கள் நிறைய கொண்டு வந்து வச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அதை கொண்டு வந்து அன்றைக்கி எனக்கு ஸ்பெஷலாக சொன்னாங்க, சச்சுமா நான் பாடியிருக்கேன் இந்த பாட்டு, நீங்கள் கேளுங்கன்னாங்க. நான் கேட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. வாய்ஸ் வந்து அவங்க பேசினாலும் சரி, பாடினாலும் சரி, என்னது இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகான ஒரு முதல்ல பாட்டு பாடினது படத்தில் வந்து அம்மா என்றால் அன்பு, அந்த சாங்கை அவங்க பாடினாங்க. அதையும் எனக்கு வந்து ரெக்கார்டிங் ஆன உடனே கேவி மகாதேவன் இசையில் பாடினது, அதையும் எனக்கு வந்து போட்டு காமிச்சாங்க. இப்படி வந்து அதாவது வந்து நிறைய பேர் இருப்போம், சில சமயம் எல்லோரும் உட்காந்து பொதுவாக கேட்டிருப்போம். ஆனால் ஸ்பெஷலாக என்னை தனியாக பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க இந்த பாட்டெல்லாம் எனக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து பாட்டு. எங்கள் உலகமும் ஒரு நாள் பிறந்தது. அது February 24 இருந்தது. குழந்தையை தாலாட்டுவது போல
மனதை வருடும் இதமான பாடலை அன்றே வழங்கியவர் நம் அம்மா. இன்றும் நம் மனதில் அது ரீங்காரமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது. திருமாங்கல்யம் படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் அம்மா அவர்களின் தங்க குரலால் அமைந்த பாடல் இது. உலகம் ஒரு நாள் பிறந்தது, அது ஊமையாகவே இருந்தது. இருமாங்கனி போல் இதழோரம் ஏங்குது மோகம், மணி மாளிகை போல் ஒரு தேகம் பாடுது ராகம். ஆம், பாடுது ராகம், பாடியது இமயம், சிலிர்க்குது மனம், ரசிப்பது நம் தமிழ் இனம். TR பாப்பா அவர்கள் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியத்துடன் கலைச்செல்வி நம் தங்கத்தாரகை இணைந்து பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வைரம். இது காதல் பூஜை என்றால் ஆரத்தி எங்கே? அதை காமல் வேண்டும் என்றான் அவனிடம் தந்தே. கடை கண்டீபம் பனிமொழியாகும் பாலபிஷேகம். இடையனும் பதுமை நடையனும் தேரில் ஊர்வல கோலம். மாலை பொன்மாலையா இல்லை பூமாலையா? கோவிலில் பார்ப்போ இருமாங்கனி போல் இதழோரம் ஏங்குது மோகம், மணி மாளிகை போல் ஒரு தேகம் பாடுது ராகம். ஓ ஓ ஓ ஏங்குது மோகம், பாடுது ராகம். லா 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 ஏங்குது மோகம். பாடுது ராகம். MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் வெளிவந்த படம் சூரியகாந்தி. சூப்பர்ஹிட் படமான இதில் முத்துராமனுடன் கலைச்செல்வி அம்மா அவர்கள் இணைந்து நடித்தார். வடமொழியில் ஆரம்பிக்கும் துள்ளல் மிகுந்த பாடலை நயமாக பாடிய பெருமை TMS அவர்களையும் நம் அம்மா அவர்களையுமே சேரும். ஓ மேரி தில் ரூபா ஏ மேரா தீவானா. ओ मेरे दिलरुबा मेरा दीवाना ओ मेरी दिलरुबा मेरा दीवाना. உன்னாசை கிளி மோடன நாற்கலி இந்த உடையப்படி வந்த நடையப்படி. உன்னாசை கிளி மோடன நாற்கலி இந்த உடையப்படி வந்த நடையப்படி. நாலு பக்கமும் சுவர் எழுப்பி நான் நடுவில் உன்னை வைப்பேன். ஷாஜஹானை போல் காதல் போதையில் கவிதை 100 சொல்வேன். உன் வீட்டுக்கு ஜன்னல்கள் ஏனோ என்னை ஓயாமல் நீ பார்க்கத்தானோ? உன் வீட்டுக்கு ஜன்னல்கள் ஏனோ என்னை ஓயாமல் நீ பார்க்கத்தானோ? உன் பார்வை பட்டதும் பனியைப் போலவே உருகி போனவை நானோ. ஆடல், பாடல், நடிப்பு, ஆங்கில புலமை அனைத்தையும் தன்னகத்தை கொண்ட ஆளுமை நம் அம்மா அவர்கள். நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும் என்ற பாடலை SPBயுடன் இணைந்து பாடியுள்ளார்கள். மிகவும் கருத்துள்ள கணவன் மனைவி ஊடலை மிக அழகாக பதிவு செய்த இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சூரியகாந்தி. நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும். நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும். Yeah, the whole truth. நான் சொன்னால் அது அவளின் வேதம், அவள் சொன்னால் அது தான் என் எண்ணம். And nothing but truth. அதுதான் என் எண்ணம்.
பாடல்களை மிக திறமையாக பாடக்கூடிய வல்லமை பெற்ற நம் புரட்சி தலைவி TMS அவர்களுடன் இணைந்து பாடிய பாடல் கண்களில் 1000 ஸ்வீட் ட்ரீம்ஸ். சங்கர் கணேஷ் இசையில் வாலி அவர்களின் வைர வரிகளில் படமாக்கப்பட்ட இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்தாளே மகராசி. ஆம், நீங்கள் மகத்திலே பிறந்த மகராசி. கண்களில் 1000 ஸ்வீட் ட்ரீம், கன்னம் 2 ஐஸ்கிரீம். கண்களில் 1000 ஸ்வீட் ட்ரீம், கன்னம் 2 ஐஸ்கிரீம். நான் தான் உந்தன் dream girl, பேசிடவா lovely day. காதல் ஒருவித மயக்கம், காவல் கடந்தது பிறக்கும், கன்னி மனம் அது ரசிக்கும், காலம் முழுவதும் I will love you, I will love you, I will love you, I will love you. Oh. தண்ணி குடம் எடுத்து தனி வழிய போற குட்டி, தண்ணி குடம் எடுத்து தனி வழிய போற குட்டி, தண்ணி குடத்துக்குள்ளே தழும்புரடி என் மனசு பாரு, உன் தழுக்கும் குலுக்கும் மினுக்கும் குணுக்கும் ஜோரு. தங்கத்தாரகையின் பிறந்த நாள், ஏழை குடும்பங்களை வாழ வைத்த பாசத்தாயின் பிறந்த நாள். வாஞ்சையுடன் உங்களை நினைவு கூற எண்ணற்ற பதிவுகள் எங்கள் வசம் இருந்தாலும் உங்கள் கம்பீர குரல் என்றுமே எங்கள் மனதில் நிலைத்து நிற்கிறது. ஆம், இசையோடு இழையோடும் உங்கள் அற்புத குரலில் சித்திர மண்டபத்தில் பாடல் அன்பை தேடி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் அவர்களின் வைர வரிகளில் MSV அவர்களின் இசையில். சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன், சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன், அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரை போடடியோ, அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரை போடடியோ. செம்பொன்மேனி திருச்சபையில் சேவை செய்ய வந்தேன், செம்பொன்மேனி திருச்சபையில் சேவை செய்ய வந்தேன், சிவந்த பவள பெட்டியில் எந்த தேவை கொள்ள வந்தேன். கும்ப கலசம் இன்னும் அழகு கோவில் கட்டி வைத்தேன், கும்ப கலசம் இன்னும் அழகு கோவில் கட்டி வைத்தேன், குளிர குளிர பாடும் வண்ணம் அருவி கொட்டி வைத்தேன். சுவைக்கு சம்மதமா இது மறைக்கும் மந்திரமா? உன்னை சுற்றும் உலகம்ன்ற படத்தில் வந்து நான் அவங்கள கபடி ஆடுவோம், அதில் நான் தோற்று போயிடுவேன், அவங்க ஜெயிப்பாங்க. அந்த பாடல் அவங்க பாட வேண்டிய பாடல் அவங்க தான் பாடியிருக்காங்க. எனக்கு வந்து எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருக்காங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பம்பாயின்னையிலே பாம்பு போல ரயிலே சென்ன பட்டம் வருதடி காத்து வேகமா, இங்க முன்னே நின்னா
அல்லாத பிறமொழி படங்கள் பலவற்றில் அம்மா அவர்கள் நடித்துள்ளார். அதில் ஒன்றுதான் தெலுங்கு மொழியில் 1970 வெளிவந்த அலிபாபா 40 டொங்கலு என்ற திரைப்படம். கண்டசாலா அவர்களின் இசையில் NTR அவர்களுடன் இணைந்து நடித்த நம் அம்மா அவர்கள் பாடிய பாடல் சில்லா சில்லானி வெங்கலாயே. மயிலையும் குயிலையும் ஒன்றாக பார்க்க முடியுமா என்ன? முடியும் என்றால் அது இந்த பாடலில் சாத்தியம். చల్ల చల్లని వెన్నెలాయే మల్లె పూల పానుపాయ్ ఒంటిగా నేనుండజాలరా నా వన్నె కాడ వయసెవ్వరి పాలు చేతురా నా వన్నె కాడ వయసెవ్వరి పాలు చేతురా చల్ల చల్లని వెన్నెలాయే మల్లె పూల పానుపాయ్ ఒంటిగా నేనుండజాలరా నా వన్నె కాడ వయసెవ్వరి పాలు చేతురా నా వన్నె కాడ వయసెవ్వరి పాలు చేతురా చల్లగాలి సోకితే ఒళ్ళు చల్లుమంటాది నీళ్లు చల్లుకుంటేనే నిప్పులా ఉంటాది చల్లగాలి సోకితే ఒళ్ళు చల్లుమంటాది నీళ్లు చల్లుకుంటేనే నిప్పులా ఉంటాది నీవు రాక నిదురరాదా నా చిన్నవాడ నీవు లేక బతుకులేదురా నా చిన్నవాడ నీవు లేక బతుకులేదురా எங்களுக்கெல்லாம் குழந்தை மாதிரி தான் ஜெயலலிதா. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் கன்னடாவில் பாடினேன், மலையாளம், கன்னடா மலையாளம். அதுக்கப்புறம் தான் வெந்நீரடைன்னு பாடினேன். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் எந்த பாட்டு முதல்ல பாடியிருக்கேன்னு மலையாளத்தில் யஹோதேயா ஒரு சைனீஸ் டைப் மாதிரி அந்த அம்மாவுக்கு பாடியிருக்கேன். அப்போ சின்ன பொண்ணு 15-16 இருக்கும் வயசு. அது அப்படியே அப்போலேருந்து என் வாய்ஸ் அவங்களுக்கு மேட்ச் ஆகி போச்சு. தாலி பாக்யம் பற்றி அந்த அம்மா ரொம்ப வரிடாக பாடுவாங்க, இது இருக்கணுமா எடுத்துடணுமான்னு. அந்த மாதிரி அந்த அம்மா உருவத்தில் அவங்க அம்மா மனசு எதிரில் வந்து அவங்க பேசுவாங்க. அதே அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப நல்லா பாடுவாங்க, டிஎம்எஸோட பாடியிருக்காங்க. ஆனால் அந்த வாய்ஸ் அவங்க பாடுறதுனால நான் பாட பாட்டுக்கு கரெக்டாக டைலாக் அதில் பேசி உடனே என்னோட பாட்டு வரும். அது ரொம்ப நல்லா மேட்ச் பண்ணாங்க திரு விஸ்வநாதன் அவர்கள். அவங்களுடைய இது திறமையை சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி நாளே போகாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ அழகாக அவங்க பாடுவாங்க. இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தில் அந்த 71வது பிறந்தநாள் இன்றைக்கி அவங்கள பற்றி நான் இதெல்லாம் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் இந்த இடத்துல பேசும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஞாபகப்படுத்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஸோ உங்களோட அதை நான் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் அதை கேட்டு சந்தோஷப்படுங்க. வணக்கம், நன்றி.